பல்லவன் யார் என அறியும் நிலா. வாங்க அது என்னன்னு விரிவாக பார்க்கலாம். நிலா வேலைக்கு போயிட்டு வரும்போது அங்க வழியில கோமல் போறத கவனிக்கிறாங்க. அவங்கள துரத்தி பிடிச்ச நம்ம நிலா, ஆமா எதுக்காக இப்படி வீட்டுக்கு வந்துட்டு அதுவும் பணத்தை எடுக்க முயற்சி பண்ணிட்டு யார்கிட்டையுமே சொல்லாம வெளியில வந்துட்டீங்க? நீங்க வந்ததே பல்லவனுக்காக கிடையாது, இந்த பணத்துக்காக தானே அப்படின்னு நிலா எவ்வளோதான் கேள்வி கேட்டாலும் கோமல் எந்த பதிலும் சொல்லாம, நான் தான் பணத்தை எடுக்காம வந்துட்டேனே, அப்புறம் எதுக்காக நீ இவ்வளோ கேள்வி கேட்குற அப்படின்னு பதில் சொல்றாங்க. அதுக்கு நிலாவுமே, இதை பாருங்க, உங்களுக்கு பல்லவன் மேல பாசம் இருக்கா இல்லையா, இல்லை நீங்க எதுக்காக தான் வீட்டுக்கு வந்தீங்க, எதுக்கு நடேசன் அங்கிள் உங்க மேல கோவமா இருக்காங்க, அதுக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்றாங்க. அப்பந்தான் கோமல் ஒரு பெரிய விஷயத்த சொல்றாங்க. நான் என்ன பண்றது, அவர் என் மேல கோபமா இருக்காங்கன்னா நான் என்ன பண்ணட்டும், எனக்குன்னு இப்போ கணவர் இருக்காங்க, நான் அவங்க கூட தான் வாழ முடியும். அதான் நீ அன்னைக்கே பார்த்தல, நீ பார்த்துட்டேங்க போய் தானே நான் தூரம் வந்துட்டேன், அப்புறமும் எதுக்கு கேள்வி கேட்குறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நிலா சொல்கிறாங்க, இதை பாருங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அப்போ அதனால தான் அங்கிள் உங்கள் மேலே கோவப்படுறாங்களா, இல்லை அதுக்கு வேற எதுவும் காரணம் இருக்கான்னு சொல்கிறாங்க. அப்பந்தான் கோமல் ஒரு பெரிய உண்மையை சொல்கிறாங்க. நான் பெத்த குழந்தைய பச்சை பிள்ளையா இருக்கும்போதே அங்கே விட்டுட்டு வந்தா அவர் கோவப்பட மாட்டாரான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நிலாவுமே, இப்போ என்ன, நீங்கள் சின்ன வயசுலே தான் பல்லவனை விட்டுட்டு வந்துட்டீங்கன்னு தெரியும், அப்போ நீங்களா தான் விட்டுட்டு வந்தீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு கோமலுமே, ஐயோ அம்மா அது இல்லைம்மா, எனக்கும் என் கணவருக்கும் பிறந்தவன் தான் பல்லவன், அவருக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இவ்வளோதான் உன்கிட்ட என்னால் விஷயத்த சொல்ல முடியும், மற்றபடி நான் பல்லவனை வெறுக்கலாம் இல்லை, அவன் கூட வாழணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் எங்களுக்கு ஏகப்பட்ட கடன், இந்த நிலைமையில நான் எப்படி பல்லவன் கூட வந்து வாழ முடியும், இதெல்லாம் சரி வராதுப்பா, என்னை விட்டுருன்னு சொல்லிட்டு கோமல் அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. நிலா நேராக நடேசனை பார்க்குறதுக்காக வர்றாங்க. அங்கிள், நான் உங்ககிட்ட தனியாக பேசணும்னு தனியாக கூட்டிகிட்டு வந்து பேசுகிறாங்க. நடேசனுமே என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறாங்க. நீ ஏதாவது அவளை பற்றி பேசணும்னு நினச்சனா தயவு செஞ்சு இந்த பேச்சை விடு, வேற ஏதாவது இருந்தால் பேசு, நீ தனியாக கூப்பிட்டாலே ஏடாப்பட்டியா ஏதாவது சொல்லுவியே அப்படின்னு புலம்புறாங்க. அப்போ நிலா கேட்குறாங்க, இல்லை நான் கேட்குற ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு நடேசனுமே, எங்க கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. பல்லவன் உங்களுடைய பையன் கிடையாது தானன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நடேசனுமே, இதோ பார், பல்லவன் என்னோட பையன், பல்லவன் மட்டும் கிடையாது, எல்லோருமே என்னோட பசங்க மட்டும்தான், சரியா, இந்த மாதிரி பேசுகிற வேலையை வச்சுக்கிடாதுன்னு சொல்லி கோவப்படுறாங்க. அதுக்கு நிலாவுமே, இதை பாருங்க அங்கிள், நீங்கள் கோவப்படாதீங்க, நான் கோமல் அவங்கக்கிட்ட பார்த்து பேசினேன், பல்லவன் அம்மா கிட்ட, அவங்க தான் எல்லா உண்மையுமே சொன்னாங்க, அவங்களுக்கும் அவங்களோட கணவருக்கும் பிறந்தவன் தான் பல்லவன், சின்ன வயசில் இங்கே விட்டுட்டு போயிட்டதுனால தான் நீங்கள் அவங்க மேலே கோவமாக இருக்கீங்கன்னு சொன்னாங்க. ஆனால் பல்லவன் மேலேயும் சரி, வேறு யார் மேலேயும் நீங்கள் கோவப்பட்டதே கிடையாது, அவங்க ஏதாவது பேசுனா நீங்கள் பேசுவீங்களே தவிர, நீங்கள் பல்லவனை வளர்க்கக்கூடாதுன்னு நினச்சிருந்தா சின்ன வயசுலேயே நீங்கள் தனியாக கொண்டு போய் விட்டுருக்கலாமே. ஆனால் அவங்க விட்டுட்டு போன குழந்தைய நீங்கள் இவ்வளோ பத்திரமா வளர்த்துருக்கீங்கும்போது எதுக்காக நீங்கள் கோவப்படணும்? அப்படி உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை தான் நடந்தது? பல்லவன் அம்மா பல்லவனை இங்கே விட்டுட்டு போகிற அளவுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நடேசனுமே, இதை பாருமா, நான் உன்கிட்ட எப்போதும் சொல்கிறது தான், இது எதுவுமே உனக்கு தெரியாமல் இருக்க வரைக்கும் ரொம்பவே நல்லதாக இருக்கும், தயவு செஞ்சு நீ இதுக்கு மேலே தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நினைக்காத, நீ இது வரைக்கும் தெரிஞ்சதே போதும், இந்த விஷயம் உன்னோட இருக்கட்டும், வேறு யாருக்கிட்டையாவது நீ சொன்னன்னு வச்சுக்கோயே, அவங்க அண்ணன் தம்பிங்க ஒத்துமையாக இருக்காங்க, அதை பிரித்த பாவம் உனக்கு வந்துடும் சொல்கிறாங்க. நான் இதை சொல்லலாம் மாட்டேன், ஆனால் தெரிஞ்சாலுமே அவங்க 4 பேர் எப்போதும் ஒத்துமையாக தான் இருப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு நிலா சொல்கிறாங்க. அதுக்கு நடேசனுமே, நம்பிக்கை இருந்தால் சரிதான், ஆனால் இதுக்கு மேலே நீ தெரிஞ்சுக்கிட வேண்டாம், அது நல்லதாக இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நிலாவுமே,
ஆனால் கண்டிப்பாக நான் அதை தெரிஞ்சுக்கிற நிலமை வரும்போது நீங்களே எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லுவீங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நடிசனமே ஆமாம் சொல்கிறாங்க, ஒழுங்கா வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க நிலாவை.